வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து 2 பேர் ரூபாய் 7.72 லட்சம் மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். புதுச்சேரி முழுவதும் போலீசார் நேற்று முன்தினம் சிறப்பு வாகன சோதனையில் ஈடுபட்டு பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களுக்காக 224 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதகடிப்பட்டில் பிரபல ரவுடி ஜனா என்கிற ஜனார்த்தனனை திருபுவனை போலீசார் சுற்றி வளைத்து துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். பொதுமக்கள் தங்களது வங்கி கணக்கு மற்றும் சிம் கார்டுகளை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் என புதுச்சேரி சைபர் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட இடங்களில் 8.9 லட்சம் ரூபாய் செலவில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட ஐயங்குட்டிப்பாளையம், முத்துநகர், கோவிந்தப்பேட்டை, NR ராஜு நகர், குருநகர், கல்கி நகர், தனகுடி நகர், தர்மபுரி ஆகிய பகுதிகளில் புதுச்சேரி அரசு கொறடாவும் இந்திராநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஏகேடி ஆறுமுகம் முன்னிலையில் ரூபாய் 8,50,50,119 மதிப்பில் பாதாள சாக்கடை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பாதாள சாக்கடை அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இந்திராநகர் தொகுதி மக்கள், NR காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் உடனிருந்தனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நகர் மற்றும் சிவசக்தி நகர் பகுதியில் 1,78,90,000 மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்கரை, ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நகர் மற்றும் சிவசக்தி நகர் பகுதியில் 1,78,90,000 மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். இதில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் RK ராஜா, தெய்வீகன், ஜனா, ரவி, முருகன், பூங்குன்றம், ரமேஷ், ராஜு, தட்சிணாமூர்த்தி, லதா, சுமதி, அமுதா மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், MS கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகியோர் உடனிருந்தனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கோபாலங்கடை அம்மாநகர் பகுதியில் ரூபாய் 7,72,00,000 மதிப்பீட்டில் பள்ள வாய்க்காலை U வடிவ கழிவுநீர் வாய்க்காலாக அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்டம் மூலம் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை பகுதியில் விடுபட்ட பள்ள வாய்க்காலில் பிச்சவீரன்பேட், லட்சுமி நகர் குறுக்கு சாலை முதல் முத்துப்பிள்ளைப்பாளையம் பிரதான சாலை வரை மற்றும் முத்துப்பிள்ளைப்பாளையத்தில் பல்வேறு குறுக்கு சாலையில் 7 குறுகிய பாலங்கள் புனரமைத்தல் பணி ஆதி திராவிட நலத்திட்ட நிதியின் கீழ் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்த கட்டுமான பணிக்கான ஒப்பந்த மதிப்பீட்டு தொகை 6,72,90,222 ரூபாய் ஆகும். இந்த பூமி பூஜை நிகழ்ச்சியானது முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் AK சாய்ஜி சரணகுமார் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் உட்பட பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி மற்றும் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் கணேஷ், ஒப்பந்ததாரர் குணசேகரன் மற்றும் பாஜக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியூரில் இயங்கி வரும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் 24 மணி நேர 7 நாட்கள் அவசர சிகிச்சை பிரிவாக செயல்பட்டு வருகின்றது. மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் பல கோடி ரூபாய் செலவில் மருத்துவமனை வளாகத்தில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை 8 மாடிகளை கொண்ட முழுவதும் குளிர்சாதனம் செய்யப்பட்டு சூட் போன்ற அறைகளுடன் பல்வேறு மருத்துவ பிரிவுகள், பார்மசி பிரிவுகள், இரத்த பரிசோதனை உள்ளிட்ட ஆய்வுக்கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மருத்துவமனைக்கு பல்வேறு சிகிச்சைகளை பெறுவதற்கு வருகின்ற நோயாளிகள் உள்ளிருப்பு நோயாளியாக தங்கியிருந்து
24 மணி நேர மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருந்து சிகிச்சை பெற்று செல்வதற்கு நவீன வசதிகளுடன் நோயாளிகள் பயன்பெறும் வகையில் அனைத்து வசதிகளுடன் கூடிய அறைகள் திறப்பு விழா மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி நோயாளிகள் உள்ளிருப்பு மருத்துவ சிகிச்சை அறைகளை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்வி குழுமத்தின் முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா, இயக்குனர் டாக்டர் ரத்தினசாமி, மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப்ராஜ், துணை மருத்துவ கண்காணிப்பாளர்கள் டாக்டர் சுரேஷ், டாக்டர் ராஜசேகர், பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் சிறப்புகள் குறித்து பேசினார்கள். இந்த நிகழ்ச்சியில் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தலைமை பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், தலைமை மருத்துவர்கள், துணை மருத்துவர்கள், செவிலியர்கள், அலுவலக அதிகாரிகள், ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பணி நிரந்தரம், 7வது ஊதிய குழுவின் அடிப்படையில் நிலுவைத் தொகை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை புதுச்சேரி அரசு நிறைவேற்றக் கோரி 100க்கும் மேற்பட்ட நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் பேரணியாக தலைமைச் செயலகம் முற்றுகை செய்ய சென்ற நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்தில் 5000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி செய்து வருகின்றனர். இவர்கள் பிறப்பு, இறப்பு சான்றிதழ் வழங்குதல், குடிநீர், தெருவிளக்கு, சாலை பராமரிப்பு, தூய்மை பணி, வரி வசூல் செய்வது உள்ளிட்ட பணிகளை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு மத்திய அரசு அறிவித்த 7வது ஊதிய குழு பரிந்துரைப்படி நிலுவையில் உள்ள 33 மாதங்களுக்கான தொகையை வழங்க வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக ஓய்வூதியம் மற்றும் நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும். நீண்ட காலமாக பணியாற்றி வரும் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களை அண்ணா சிலையில் இருந்து புதுச்சேரி முக்கிய வீதிகள் வழியாக கையில் பதாகைகளுடன் தலைமை செயலகத்தை முற்றுகையிட பேரணியாக சென்றனர். அப்பொழுது போலீசார் அவர்களை ஆம்பூர் சாலை அருகே தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தியதை அடுத்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். பிஆர் படிப்பிற்கு விண்ணப்பிக்கலாம் என சென்டாக் அறிவித்துள்ளது. நீட் அல்லாத படிப்புகளுக்கு தரவரிசை பட்டியல் வெளியிட்டுள்ள சென்டாக் பிஆர் படிப்பிற்கும் விண்ணப்பம் வரவேற்றுள்ளது. ஆர்வம் உள்ள மாணவர்கள் வரும் 11ஆம் தேதி வரை சென்டாக் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே நீட் அல்லாத படிப்புகளுக்கு விண்ணப்பித்துள்ள மாணவர்கள் ஜேஇஇ ஸ்கோருடன் விண்ணப்பிக்கலாம். இதேபோல் கட்டடக்கலைக்கான தேசிய திறன் தேர்வான நாட்டா தேர்வு எழுதிய மாணவர்களும் அதற்கான மதிப்பெண்ணுடன் விண்ணப்பிக்கலாம். இத்தகவலை சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மதகடிப்பட்டில் பிரபல ரவுடி ஜனா என்கிற ஜனார்த்தனனை திருபுவனை போலீசார் சுற்றி வளைத்து துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை தடுக்கவும் ரவுடிகளை கட்டுப்படுத்தவும் ஆபரேஷன் திரிசூலம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி சீனியர் எஸ்பி கலைவாணன் உத்தரவுப்படி மேற்கு பகுதி எஸ்பி வம்சிதர் ரெட்டி மேற்பார்வையில் நெட்டப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், திருபுவனை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் தலைமையில் கமாண்டோ படையினர் மற்றும் கிரைம் போலீசார் அசோக், சத்தியமூர்த்தி அடங்கிய குழுவினர் களித்தீர்த்தால் குப்பம் சுடலை வீதியை சேர்ந்த பிரபல ரவுடி ஜனா என்கிற ஜனார்த்தனன் உட்பட திருபுவனை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வரலாற்று குற்றப்பதிவேடுகள் கொண்ட ரவுடிகளின் வீடுகளில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இதில் பிரபல ரவுடி ஜனா திருபுவனையில் உள்ள தொழிற்சாலைகளில் உள்ள அதிகாரிகளை மிரட்டி பணம் பறிக்க திட்டமிட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் அவர் தற்காலிகமாக மறைந்து வாழும் மதகடிப்பட்டு கோகுல் நகர் பகுதியை சுற்றி வளைத்தனர். போலீசாரை கண்டதும் 2வது மாடியில் ஏறி தப்பிக்க முயன்ற ஜனாவை போலீசார் சுற்றி வளைத்து துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். அவரிடமிருந்து 3 வீச்சறிவால், கூர்மையான கத்திகள் மற்றும் இரும்பு பைப்புகள், நாட்டு வெடிகுண்டு செய்ய வெடிமருந்து, ஆணி, கூழாங்கற்கள், சணல் ஆகியவை கொண்ட பையையும் போலீசார் கைப்பற்றினர். இதுகுறித்து திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜனா என்கிற ஜனார்த்தனனை புதுச்சேரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலப்பட்ட மத்திய சிறையில் அடைத்தனர். பொதுமக்கள் தங்களது வங்கி கணக்கு மற்றும் சிம் கார்டுகளை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் என புதுச்சேரி சைபர் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இணைய வழி மோசடிக்காரர்களுக்கு அதிக பணம் பரிவர்த்தனை செய்ய வங்கி கணக்குகள் தேவைப்படுவதால் சமூக வலைதளங்கள் மூலம் பொதுமக்களை தொடர்பு கொண்டு அவர்கள் கொடுக்கும் வங்கி கணக்கிற்கு கமிஷன் தருவதாக ஆசை வார்த்தை கூறுகின்றனர். இதை நம்பி பொதுமக்கள் யாரும் உங்களுடைய வங்கி கணக்கு கொடுக்கக்கூடாது. மேலும் பொதுமக்கள் தங்களது ஆவணங்களை
பயன்படுத்தி வங்கி கணக்குகளை துவக்கி கொடுக்க வேண்டாம். உங்களுடைய வங்கி கணக்கில் வரும் பணத்திற்கு கமிஷன் தருகிறோம் என்று யாராவது கேட்டால் இதை நம்பி உங்களுடைய வங்கி கணக்கு மற்றும் சிம் கார்டை வழங்க வேண்டாம். அவ்வாறு பொதுமக்கள் கொடுக்கும் வங்கி கணக்கு மற்றும் சிம் கார்டுகள் ஆகியவற்றை பயன்படுத்தி சைபர் மோசடிக்காரர்கள் பல்வேறு பண மோசடிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் உங்களுடைய பெயரிலான வங்கி கணக்கு மற்றும் சிம் கார்டுகள் பயன்படுத்தப்படுவதால் மோசடியில் உங்களுக்கும் தொடர்பு உடையதாக கருதப்படும். அதன் அடிப்படையில் உங்கள் மீதும் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முழுவதும் போலீசார் நேற்று முன்தினம் இரவு சிறப்பு வாகன சோதனையில் ஈடுபட்டு பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களுக்காக 224 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். சாலை பாதுகாப்பை மேம்படுத்தவும் போக்குவரத்து விதிமுறைகளை உறுதிப்படுத்தவும் போலீசார் மாவட்டம் முழுவதும் நேற்று முன்தினம் இரவு சிறப்பு வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அதில் ஒரே வாகனத்தில் 3 பேர் பயணம் செய்த 33 வழக்குகள், ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டியதாக 26 வழக்குகள், மொபைல் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டிய 1 வழக்கு, மது போதையில் வாகனம் ஓட்டிய 12 வழக்குகள், சரியாக பார்க்கிங் செய்யாதது, சிக்னல் ஜம்ப் செய்தது, உரிமம் வாகன ஆவணங்கள் இல்லாமல் வாகனம் ஓட்டியது உள்ளிட்ட பல்வேறு விதிமீறல்களுக்காக 141 வழக்குகள் என மொத்தம் 224 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. போக்குவரத்து விதிகள் வெறும் ஆலோசனைகள் அல்ல, மாறாக நமது சாலைகளில் உள்ள ஒவ்வொரு தனி நபரின் பாதுகாப்பிற்கும் முக்கியமான வழிகாட்டுதல்கள் என்ற செய்தியை வலுப்படுத்த இந்த சிறப்பு சோதனை நடத்தப்பட்டது. போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து 2 பேர் ரூபாய் 7.72 லட்சம் மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். வெளியூரை சேர்ந்த ஆண் நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்வது தொடர்பான வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்துள்ளார். அதில் வர்த்தகத்தில் எவ்வாறு முதலீடு செய்வது என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த வர்த்தகத்தில் 3,96,500 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற பொழுது முடியவில்லை. அதன் பிறகே போலி வர்த்தகத்தில் முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் தான் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல் வில்லியனூரை சேர்ந்த மற்றொரு ஆண் நபர் போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் 3,76,350 ரூபாய் முதலீடு செய்து ஏமாற்றியுள்ளார். லாஸ்பேட்டை சேர்ந்த பெண் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் வந்த விளம்பரத்தை பார்த்து 56,995 ரூபாய்க்கு லேப்டாப் ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் இதுவரையில் லேப்டாப் வீட்டிற்கு வரவில்லை. இதேபோல் வில்லியனூரை சேர்ந்த பெண் ஒருவர் 17,000 ரூபாய்க்கு ஆன்லைனில் லேப்டாப் ஆர்டர் செய்து ஏமாந்துள்ளார். அரியகுப்பத்தை சேர்ந்த ஆண் நபர் ஆன்லைனில் 5,000 ரூபாய்க்கு விளையாட்டுப் பொருட்கள் ஆர்டர் செய்தும், புதுக்குப்பத்தை சேர்ந்த ஆண் நபர் 30,500 புதுச்சேரியை சேர்ந்த பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்த 59,000 என 7 பேர் 9,41,345 ரூபாய் ஏமாந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு அரிசியில் மிகப்பெரிய ஊழலை செய்கின்றனர் என புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் ரெஸ்டோபார், நில அபகரிப்பு, குண்டர்கள், பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, காசினோ, அரிசி ஊழல் போன்ற பிரச்சனைகள் உள்ளன. இதில் 1 கிலோ அரிசி ரூபாய் 28. ஆனால் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு 1 கிலோ அரிசியை ரூபாய் 48 வாங்குவதாக கணக்கு காட்டுகிறது. அப்படியென்றால் மாதந்தோறும் ரூபாய் 6 கோடியிலிருந்து ரூபாய் 8 கோடி வரை ஊழலை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. இந்த அரிசியை மதியம் சமைப்பது, இரவு சாப்பிடுவதற்குள் துர்நாற்றம் வீசுகிறது. இந்த அரிசியை மக்கள் வாங்காததால் மீண்டும் கள்ளசந்தையில் விற்கின்றனர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது காங்கிரஸ் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சாரங்களில் அரிசி போடாததை கண்டித்து பேசியதன் விளைவாக கடமைக்கு என்று அரசு கண் துடைப்பாக தரமற்ற அரிசியை கொடுத்து வருகிறது. அரிசி 1 கிலோவுக்கு ரூபாய் 20 அதிகமாக கூட்டி வைத்து மிகப்பெரிய ஊழலை செய்து வருகிறார்கள். இந்த ஊழலை கண்டித்து புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் சார்பாக வரும் வாரங்களில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம் என்றார். அகில இந்திய சிலம்பம் சம்மேளனத்தின் வழிகாட்டுதல்படி புதுச்சேரி சிலம்பம் மற்றும் அடிமுறை சங்கத்தின் 5வது மாநில பயிற்சி முகாம் பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரியில் பல பகுதிகளிலிருந்து சிலம்ப வீரர்கள் இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்றனர். பாகூர் கரிகால சோழன் சிலம்பாட்டக் கழகம், வில்லியனூர் வந்தியத்தேவன் கலைக்கூடம், திருக்காஞ்சி நரிமேடு இளைஞர் நற்பணி மன்றம், புதுச்சேரி வள்ளுவர் மன்றம், கோரிமேடு வீர ஆஞ்சநேயர் கலைக்கூடம், போர்க்கலை பயிற்சி கூடம், ஆரோவில் ஷிவு ஃபவுண்டேஷன் ஆகிய சிலம்ப பள்ளிகளில் 130க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர்.
பயிற்சியில் பங்கேற்ற வீரர்கள் அடுத்த மாதம் பாகூரில் நடைபெறவுள்ள மாநில அளவிலான சிலம்பம் போட்டியில் பங்கேற்பர். பயிற்சி முகாம் முடிவில் புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நலச்சங்க தலைவரும் புதுச்சேரி ஒலிம்பிக் சங்க இணை செயலாளருமான கராத்தே வளவன் பங்கேற்று அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். சங்க நிர்வாகிகள் கௌரவ தலைவர் சவுந்தரராஜன், துணைத் தலைவர் குமாரபாண்டியன், பொருளாளர் அதியமான், தொழில்நுட்ப குழு தலைவர் விஜயகுமார் ஆகியோர் சிறப்புரை வழங்கினர். சங்க பொதுச் செயலாளர் கே அன்பு நிலவன் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தான வளாகத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சதாசிவமூர்த்தி திருக்கோவிலுக்கு கருங்கல் வாசக்கால் வைத்தல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் புகழ்பெற்ற காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தான வளாகத்தில் அமைந்துள்ள 108 அடி உயர சதாசிவமூர்த்தி திருக்கோவில் திருப்பணி சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. திருப்பணியின் ஒரு அங்கமாக கருங்கல் வாசப்படி வைக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்று வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இன்று காலை 6 மணியளவில் 7 மணிக்குள்ளாக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆலோசனையின்படி அவரது துணைவியார் ஆதிலட்சுமி ஜெயக்குமார் மற்றும் பெரியோர்கள் கிராமவாசிகள் முன்னிலையில் வாசக்கல் வைக்கும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிகுப்பம் கிராமத்தில் உள்ள பிடாரிக்குப்பம் காலனியில் ரூபாய் 74.39 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலைகளையும் மற்றும் எல் வடிவ வாய்க்கால்களையும் மேம்படுத்தும் பணியினை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் இன்று தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்டத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிகுப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள பிடாரிக்குப்பம் காலனியில் சேதமடைந்த சிமெண்ட் சாலைகள் மற்றும் எல் வடிவ வாய்க்கால்களையும் சிமெண்ட் கான்கிரீட்டால் மேம்படுத்துவதற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. இவ்விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இவ்விழாவிற்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் ஆர் கண்ணன், உதவி பொறியாளர் கே சீனிவாசராம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் வே எழில்ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன், கிருபாகரன், பாஸ்கரன் மற்றும் கிராம பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பிள்ளைச்சாவடி ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காலப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி மீனவ கிராமத்தில் கடல் நோக்கி அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய திருப்பணி நடந்து வந்த நிலையில் கடந்த மே மாதம் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் ஆலய அம்மன் சிலை உட்பட கருவறையின் முழு செலவையும் ஏற்று 5,50,000 நிதி உதவியாக கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ஆலய திருப்பணிகள் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு இன்று 10 மணி அளவில் குடமுழுக்கு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குடமுழுக்கு பெருவிழாவை மிக சிறப்பாகவும் கோலாகலமாகவும் நடத்தி வைத்தனர். குடமுழுக்கு பெருவிழாவில் கலந்து கொண்ட அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்திலுக்கு கோவில் நிர்வாகிகள் பூரண கும்ப மரியாதை அளித்து கௌரவப்படுத்தினர். இந்த கும்பாபிஷேக விழாவில் பிள்ளைச்சாவடி, காலாப்பட்டு மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநில பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர் காட்டு நாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தினர் சார்பில் முத்துரைப்பாளையம் சோழநகர் ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயத்தில் சங்கத்தின் சமுதாய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதுச்சேரி அரசு மூலமாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி மத்திய அரசின் பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பது குறித்து கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி 4 சமுதாய மக்களையும் ஆய்வு செய்து வேண்டிய ஆதாரங்களை இணைத்து கோப்புகள் மத்திய அரசிடம் அனுப்பப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மே 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு சுதேசமில் அருகே அட்டவணை பழங்குடியின பட்டியலில் மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு வர கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து மத்திய அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் மத்திய மற்றும் மாநில அரசினை கண்டித்து புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வாழும் பழங்குடியின காட்டுநாயக்கன் சமுதாய மக்களை ஒன்று திரட்டி தொடர்ந்து போராட்டம் நடத்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 2010ஆம் ஆண்டில் புதுச்சேரி அரசு பழங்குடி மக்களை பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின இடஒதுக்கீட்டில் வேலைவாய்ப்பிலும் கல்வியிலும் சலுகை அளித்து அரசாணை வெளியிட்டும் இதுவரை இதை முறையாக பின்பற்றாமல் அரசு அதிகாரிகள் தவறு இழைப்பதை வன்மையாக கண்டிப்பதாகவும், மேலும் தங்களது கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காத பட்சத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தொடர்ந்து போராட்டங்கள் நடத்துவது குறித்து காட்டு நாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தின் சார்பில் ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது.
புதுச்சேரி பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர் காட்டு நாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தின் ஆலோசனை கூட்டமானது சங்க தலைவர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் செயலாளருக்கு செல்வம் மற்றும் சங்க பொறுப்பாளர்கள் சுப்ராயன், களியமூர்த்தி, முத்தையன், நாகமுத்து, முருகன், மதியழகன், பொருளாளர் ரமேஷ், சிலம்பரசன், செய்தியாளர் வடிவேலு உட்பட பழங்குடியின மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்டினல் 22வது பதவியேற்பு விழா நடைபெற்றது. காரைக்கால் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்டினல் 22வது பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக விநாயக மிஷன் மெடிக்கல் காலேஜ் முன்னாள் டீன் டாக்டர் குணசேகரன் மற்றும் கோவை மாவட்ட உதவி ஆளுநர் வில்லியம் ஜேம்ஸ் முன்னிலையில் 21வது சங்கத் தலைவர் கணேஷ் ராஜாராம் புதிதாக பொறுப்பேற்று இருக்கும் 22வது தலைவர் குணசேகரனுக்கு ரொட்டேரியன் காலரை அணிவித்து பதவி ஏற்றுக்கொள்ள வைத்தார். சங்கத்திற்கு செயலாளராக கிருஷ்ணமூர்த்தி, பொருளாளராக கோபிநாத் மற்றும் சங்க உறுப்பினர்கள், முன்னாள் தலைவர்கள், முன்னாள் மாவட்ட உதவி ஆளுநர்கள், மூத்த உறுப்பினர்கள் பல்வேறு அமைப்பிலிருந்து வருகை தந்து சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் பாலிடெக்னிக் கல்லூரிக்கு காரைக்கால் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்டினல் சார்பாக கம்ப்யூட்டர் வழங்கப்பட்டது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் மாவட்டத்தில் முதலிடம் பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தேச அளவிலான கராத்தே போட்டியில் 2 பதக்கங்களை வென்றதை பாராட்டியும் மாணவர்களுக்கு கராத்தே கற்பித்து வருவதை ஊக்குவிக்கும் வகையில் கராத்தே மாஸ்டர் ஆஷிக் ரோட்ரிக் சங்கத்தால் கௌரவிக்கப்பட்டார். கலை மற்றும் விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. பதவியேற்பு விழாவில் புதிய உறுப்பினராக சுப்பிரமணியம் ரோட்டரி சங்கத்தில் இணைந்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் செப்டம்பர் 15ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் மாநாட்டில் புதுச்சேரியிலிருந்து அனைத்து மதிமுகவினரும் கலந்து கொள்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் உருளையம்பேட்டையில் உள்ள சரஸ்வதி கலைக்கூடத்தில் அவைத்தலைவர் வ. செல்வராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. மாநில கழக செயலாளர் ஹேமா பாண்டுரங்கன், பொருளாளர் சந்தோஷ்குமார், மாநில துணை செயலாளர்கள் கலைவாணன், ராமசேகர், மூர்த்தி, எலிசபெத் மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இக்கூட்டத்தில் ஹேமா பாண்டுரங்கன் அவர்களை புதுச்சேரி மாநில கழக செயலாளராகவும் ஏனைய நிர்வாகிகளையும் தேர்வு செய்தமைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மை செயலாளர் துரை வைகோ எம்பி ஆகியோருக்கு இக்கூட்டம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது என்றும், திருச்சியில் செப்டம்பர் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் மாநாடு தொடர்பாக புதுவை முழுவதும் சுவர் விளம்பரங்களை செய்திடவும் மாநாட்டிற்கு மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கன் அவர்கள் தலைமையில் அனைவரும் கலந்து கொள்வதென இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. மேலும் புதுச்சேரி பிஆர்டிசியில் கடந்த 11 ஆண்டுகளாக பணியாற்றும் ஊழியர்களின் பணி நிரந்தரம் வேண்டியும் 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை அமுல்படுத்த வேண்டி மாநில அரசை கேட்டுக்கொள்வதாகவும், புதுச்சேரி அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் மத்திய அரசுக்கு எதிராக 21 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்வரும் 9ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற முழு அடைப்பு போராட்டம் வெற்றி பெற அனைத்து வணிகர்கள் மற்றும் வியாபாரிகள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி சீரழிந்து கொண்டிருக்கும் இந்த அபாய சூழலில் வெளிமாநில சொகுசு சூதாட்ட கப்பலை இந்த மாநிலத்திற்கு கொண்டு வந்து மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கபலீகரம் செய்யும் மாநில அரசின் போக்கு மிகவும் கவலைக்குரியது. ஆதலால் சொகுசு சூதாட்ட கப்பலை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து 2 பேர் ரூபாய் 7.72 லட்சம் மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். புதுச்சேரி முழுவதும் போலீசார் நேற்று முன்தினம் சிறப்பு வாகன சோதனையில் ஈடுபட்டு பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களுக்காக 224 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதகடிப்பட்டில் பிரபல ரவுடி ஜனா என்கிற ஜனார்த்தனனை திருபுவனை போலீசார் சுற்றி வளைத்து துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். பொதுமக்கள் தங்களது வங்கி கணக்கு மற்றும் சிம் கார்டுகளை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் என புதுச்சேரி சைபர் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள
கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.